திருக்குறள் பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் 133 அதிகாரம், 1330 குறள். அது ஒவ்வொரு குறளுக்குமான கதை, ஒவ்வொரு குறளுக்குமான கட்டுரை, ஒவ்வொரு குறளுக்குமான கவிதை, என்னென்னமோ வடிவில் திருக்குறளை மக்கள் மத்தியிலையும் மாணவ மாணவிகள் மத்தியிலையும் எப்படியாவது எடுத்து சென்று அது மிக ஒரு சிறந்த ஒரு அந்த திருக்குறள் படி நடப்பதற்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம். திருக்குறள் இன்று பேசினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. திருக்குறள் இன்று பேசினால் நேர்மை இன்னும் மதிப்புடையது என்று அது சொல்லும். லைக், ஷேர், வியூ எல்லாம் உண்மையை விட பெரிதல்ல என. சொற்கள் கவனமாக இருக்கட்டும் என்று எச்சரிக்கும். கோபத்தில் டைப் செய்த ஒரு வரி ஒரு வாழ்க்கையை உடைக்கலாம் என. பொறாமை உன் பகைவன் என்று நினைவூட்டும். பிறரின் வெற்றியை பார்த்து உன் மனம் சுருங்க வேண்டாம் என கூறும். உழைப்பு குறள் மீறாது என்று உறுதி தரும். விரைவு சாலைகள் இருந்தாலும் வெற்றி இன்னும் நடந்துதான் அறம் அதுதான் வரும் என அழகாக சொல்லும். உழைப்பு குறள் மீறாது என்று. அடுத்து அறம் இன்னும் தேவை என்று சொல்லும். கைபேசி இருந்தாலும் மனதில் மனிதம் இருக்கட்டும் என. அதிகாரம் சேவைதான் என்று நினைவூட்டும். நாற்காலி உயர்ந்தாலும் கொஞ்சம் தாழ்வாக இருக்கட்டும், நெஞ்சம் தாழ்வாக இருக்கட்டும் என. கல்வி மதிப்பே முதலீடு என்று வலியுறுத்தும். மார்க், ரேங்க் கடந்து மனிதனாக வளரச் சொல்வது கல்வி என. அன்பு பழைய ஃபேஷன் அல்ல என்று சிரிக்கும். டிஜிட்டல் உலகத்திலும் இதய மொழி தேவை என. முடிவில் குறள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தா, காலம் மாறினாலும் குணம் மாறாதே, அதுதான் மனிதன் அப்படின்னு சொல்லுது. ஆக இன்று திருக்குறள் பேசினாலும் அது எல்லாவற்றையும் எப்படி சொல்லும்? பொறாமை கூடாது, அறம்தான் முக்கியம், கோபம் கூடாது, நேர்மை மதிப்புடையது, மனிதத்தோடு நடந்து கொள்ளணும், அதிகாரங்கிறது ஒரு சேவை, பதவிங்கிறது ஒரு பொறுப்பு, கல்வி மதிப்பு, அன்பு என்றைக்குமே இருக்கணும் என்றுதான் கூறும் என்று இந்த ஒரு அழகான திருக்குறளை பற்றிய நினைவு நம் என்றென்றைக்கும் இருந்து அதை நாம் வாழ்வில் கடைபிடிப்போம் என கூறி, அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி நன்றி.